தொகுதி வளம் பகுதியில் இன்று நாகப்பட்டினம் தொகுதி பற்றிய தகவல்கள் மற்றும் நிலவரத்தை காணலாம். அத்தொகுதியின் வாக்காளர்கள் குறித்த விவரங்கள், முக்கிய தொழில்கள், பிற சிறப்பு அம்சங்கள் ஆகியன பற்றிய செய்தி தொகுப்பு. நாகை மக்களவை தொகுதி தமிழ் இலக்கியத்தில் நெய்தல் நிலம் என்று அழைக்கப்படும் கடலும் கடலை சார்ந்த பகுதியாகும். உப்பு திரவத்தை உள்வாங்கியிருக்கும் கடல் இங்குள்ள மக்களின் உழைப்பை பெற்று அவர்களது வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் வழங்கியுள்ளது. தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக உப்பளங்கள் நிறைந்த இப்பகுதி மீனவ மக்களின் அழிக்க முடியாத அஞ்சல் முகவரியாகவும் இருக்கிறது. சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சிக்கல் சிங்காரவேலர் கோயில், வேளாங்கண்ணி மாதா கோயில், நாகூர் தர்கா உள்ளிட்ட சமய திருத்தலங்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன. நாகை மக்களவை தொகுதி நாகை மாவட்டத்தில் இருந்து நாகப்பட்டினம், கீவளூர், வேதாரண்யம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தைச் சார்ந்த நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. ஆண் வாக்காளர்கள் 5,88,540 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,84,249 பேரும், திருநங்கைகள் 7 பேர் என மொத்தம் 11,72,796 வாக்காளர்கள் உள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடைமடை மாவட்டங்களான நாகை மற்றும் திருவாரூரில் விவசாயத்தை நம்பி ஏராளமானோர் வாழ்ந்து வருகின்றனர். திருவாரூரில் தியாகராஜ சுவாமி ஆலயம், 5 வேலி நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக பறந்து விரிந்து காணப்படும் கமலாலய திருக்குளம், உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் திருவாரூர் ஆழித்தேரின் வடிவம், முத்துப்பேட்டை ஜாம்பவானோடை தர்கா, இயற்கையின் அழகியல் வரைந்த ஓவியமாய் அலையாத்திக்காடு, உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் என திருவாரூரிலும் 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது நாகை நாடாளுமன்ற தொகுதி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுக்கிணங்க திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர்மூழ்கி தடுப்பணை பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்பட்டு விவசாய பணிகளும் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படுகிறது. திருவாரூர் கமலாலய குளம் தூர்வாரி கரைகளை பலப்படுத்த 1,25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அலையாத்திக்காடுகள் காணப்படும் முத்துப்பேட்டையில் ஆறும் கடலும் ஆறத் தழுவிக்கொள்ளும் கடல் முகத்துவார பகுதியினை சுற்றுலா பயணிகள் காணும் வகையில் படகு வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை விரைந்து நிறைவேற்றிட பல கோடி ரூபாய் நிதியினை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒதுக்கீடு செய்துள்ளார். நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர் 69,573 பேருக்கு 75,79 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் 4,975 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்காக சுமார் 9.5 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டதில் இதுவரை 95% மேல் பசுமை வீடுகள் கட்டப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் வசித்து வருகின்றனர். திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு 97,312 விலையில்லா ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளன. விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 11,40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3,550 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் துறைமுகம் 35,65 லட்சம் ரூபாய் செலவில் நவீனப்படுத்துதல் மற்றும் விரிவாக்கம் செய்யும் பணிகள். செருதூர் மீனவ கிராமத்தில் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம், 63க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் 150 புதிய பேருந்து நிலையம். நாகை மக்களவை தொகுதிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நலத்திட்டங்கள் எனும் சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கடந்த காலத்தில் ஆட்சி செய்த துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் 250 கோடி ரூபாய் லஞ்சத்தை வாங்கிட்டு மித்தேன் வாயு திட்டத்துக்கு உரிமை வழங்கிட்டாரு. இப்போ அம்மா அது பாலைவனமாக போக வேண்டியதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் டீசல் மானியம், உழவு மானியம், டிஏபி மானியத்தில் கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு அம்மா நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் வறட்சி நிவாரணம் வழங்கியிருக்கிறாங்க. உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாமல் வறட்சிக்கு நிவாரணம் வழங்கிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா ஆட்சி வந்த பிறகு மீனவர்களுக்கு அநேக சலுகைகள் செஞ்சுருக்காங்க. வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் எல்லா மீனவர்களும் அம்மா பிரதமர் ஆகணுங்கிற குறிக்கோளில் இருக்கும். இவங்க தமிழ்நாட்டில் இந்த முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இப்போ திகழ்ந்துட்டு இருக்கு. இதே பாரத பிரதமரான அம்மா அவர்கள் பாரத பிரதமரான இந்தியா உலகத்திலேயே நல்ல வளர்ச்சி பெற்ற நாடாகவும் வல்லரசாகவும் மாறுங்கிறதுல ஐயமே இல்லை.
நாகை மக்களவை தனித்தொகுதி அஇஅதிமுக வேட்பாளராக டாக்டர் கே கோபால் களமிறங்கியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்கள், முதலமைச்சர் மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளால் இலங்கை சிறையில் இருந்து மீண்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் தமிழக மீனவர்கள் உள்ளிட்ட நாகை தொகுதி மக்கள் அஇஅதிமுக வேட்பாளரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப தயாராகி காத்திருக்கிறார்கள்.